ஐயா தமிழ்நாட்டு மக்களே பாருங்கள், அதாவது செந்தில் பாலாஜி வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஐபிஎஸ்ஸு ஐஜி எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காரு. அவர் வேட்டி கழட்டி போட்டுருக்காரு. எல்லாம் வந்துட்டு ஆண்குறி நக்கிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்து நக்கிட்டு போன பிறகு காதை கொடுத்துருக்காரு. யார்? ஐஜி, ஐபிஎஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு டிஐஜி, அப்புறம் கலெக்டரு. இவங்க மனைவிகளா? ஐபிஎஸ்ஸு மனைவிகளா? கலெக்டர் மனைவிகளா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? செந்தில் பாலாஜி ஆண்குறி நக்கணுமா நீ அப்படின்னு கேட்க வேண்டாமா? கரூரில் இருக்கிற ஐபிஎஸ்ஸும் சரி தான், கரூர் டிஐஜியும் சரி தான், கீழே போலீஸ்காரன் சரி தான், அப்புறம் அங்கே இருக்கிற கலெக்டரும் சரி தான். அவன் போய் ஆண்குறி நக்கிறான மனைவிகளா? அவங்க மனைவி, கலெக்டரோட மனைவியும் சரி தான், ஐபிஎஸ் மனைவியும் சரி தான். நீ கேட்க மாட்டீங்களா? எதுக்கடா நீ இப்போ அவன் சுடி ஓம்புன, சி அவன் ஆண்குறி தப்புன அப்படின்னு கேட்க வேண்டியது என்ன? நக்கி சம்பாதிச்சு காதை கொண்டு வந்துட்டான். ஆனால் 40 மகள் சேர்த்துட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஐபிஎஸ்ஸு மனைவி, அப்புறம் ஐஜி மனைவி, அப்புறம் கலெக்டர் மனைவி கேட்குறேன், லேடிஸுக்கு கேட்குறேன், இந்த காசு உங்களுக்கு தேவையா? 40 பேர் கொள்றதுக்கு உங்களெல்லாம் கூட்டு சேர்த்து வச்சுருக்கான். ஆறு செந்தில் பாலாஜி. அவன் ஆண்குறியை நக்கிட்டு காசு சம்பாதிச்சு வந்திருக்கானே, இதை நீ கேட்க மாட்டியா? இத்தனை பேர் செத்துருக்காங்களா, அதுக்கு நீ கேள்வி கேட்க மாட்டியா? ஆறு ஐபிஎஸ் மந்திரியோட ஐபிஎஸோட மனைவியும் கேட்குறேன், கலெக்டரோட மனைவியும் கேட்குறேன், டிஐஜியோட மனைவியும் கேட்குறேன், போலீஸ்கார மனைவி ஃபுல்லாக கேட்குறேன். மனைவிகளா? லேடிஸுங்களா? இது திரும்ப கொண்டதுக்கு பதில் சொல்லு வைப்போம். சொல்ல முடியாது. என்னம்மா உங்களுக்கு அதில் நகை வேணும், வைர நகை வேணும், பட்டுப்படை வேணும், அதானே? லூசு பயிரா இதெல்லாம் சம்பாதிச்சதுக்கு நாசமாக போகிறதுக்கா? 40 பேர் செத்துட்டாங்களா? அதுக்கு வழி சொல்ல முடியல. செந்தில் பாலாஜி காலை நக்கிக்கு அவன் வந்து ஆணுறுப்பை நக்கிட்டு அலையுதீங்களே, நல்லாவா இருக்குது? எத்தனை பேர் செத்துட்டாங்க? அவனே ஒரு வீணா பட பையன். அவன் மந்திரி பச்சை கிடையாது. பல கோடி கொள்ளையடித்து வச்சுருக்கான். இந்த காசை நக்கிறதுக்கு பேசாம கெட்டாதே பேசிட்டு போகிறேன். ஆனால் உண்மையை சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அடுத்தால திமுக வந்துடும். தேவட்டியா பையன் யார் தெரியுமா? முக்கட்டில் தேவட்டியா பையன். அவன் கேள்வி வைக்கல இது வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும். அவன் தூக்கி உள்ளே வைக்க வேண்டாம் செந்தில் பாலாஜியை. அவன் தான் குற்றாலும் தெரிஞ்சு போச்சு. தாயோலி இந்த தேவடியா பையன் தான். செந்தில் பாலாஜி தேவடியா பையன் தான், குற்றாலும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இந்தியும் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நீங்களாம் விளங்கவே மாட்டேங்களா திமுககாரங்களா? சத்தியமாக சொல்கிறேன், திமுககாரங்க எல்லாத்தையும் சொல்கிறேன். கூட்டி கொடுத்த பையனும், பொண்டாட்டி கொடுத்த பையனும், அந்த கிட்னி திருடின பையனும், ஹார்ட்டு திருடின பையலாம் மாட்ட போகிறீங்க, பார்த்துக்கிடுங்க. ஆனால் உண்மை சொல்கிறேன், ஒரு விசாரணை கமிஷன் வரும். அவனை அந்த செந்தில் பாலாஜி யாருன்னு தெரியணும். அவனே அக்யூஸ்டு. ஜெயிலில் போய் நிறைய எப்படி கரை வாங்கணும், எப்படி திருடணும் கற்றுக்கிட்டு வந்துட்டான். புரியுதா இல்லையா? இதுதான் தப்பு, பார்த்துக்கிடுங்க மக்களை. இதுதான் செந்தில் பாலாஜியோட தப்பு தான். இது விஜய் மேலே தப்பு கிடையாது, பார்த்துக்கிடுங்க. விஜய் மேலே தப்பு கிடையாது, விஜய் மேலே தப்பு கிடையாது. ஆமாம், இதுதான் உண்மை, பார்த்துக்கிடுங்க.